ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமானவரே, எங்கள் மத்தியிலே இருப்பவரே, எங்களை இம்மட்டுமாய் காத்து இந்த வருஷத்திலே 5 மாதங்கள் காண, இந்த 5வது மாதத்திலும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே தகப்பனே உம்முடைய கரத்திலே வரத்தக்கதாக தேவ கிருபை தேவ அன்பை கொடுத்தீரப்பா. உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய அன்பு பெரியதப்பா. நீர் மகிமையும் மகத்துவம் நிறைந்த அற்புதமான தேவன், அதிசயமான தேவனப்பா. நீர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர். நீர் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரப்பா. நீர் வல்லமையுள்ளவராய், அன்பு நிறைந்தவராய், இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தமும் நிறைந்த மகத்துவமான தேவனாய் இருக்கிறீரப்பா. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். உண்மை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு நித்திய ஜீவனையே கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்தவரே, அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு வழிவாசல்களை திறந்தவரே உமக்கு நன்றி அப்பா. வார்த்தையானவரே உமக்கு நன்றி. வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. அற்புதமானவரே உமக்கு நன்றி. ஆலோசனை கர்த்தரே உமக்கு நன்றி. நித்திய பிதாவே உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. யெகோவா ஷம்மாவே உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோமே உமக்கு நன்றி. யெகோவா நிசியே உமக்கு நன்றி. யெகோவா ரஃபா உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. வல்லவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அண்மையான அன்பு, மாறாத அன்பு, மகத்துவமான அந்த அன்பிற்காக நன்றி சொல்லி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொன்ன மன்னமாய் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே நீர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறோம். உம்மை துதிக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் அக்கிரமங்களை பாவங்களை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி கர்த்தாவே எங்களை சுத்திகரிக்கிற தேவன், எங்களை ஆண்டவரே நீர் கழுவினருக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இரக்கம் பாராட்டிருக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் கிருபை கூர்ந்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வேளையிலும் உடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்பா. ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கே என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறார்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்றிருப்பா. நாங்கள் ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கவும் உடைய அன்பை இரக்கத்திற்காக நன்றி சொல்லவும் நீர் கொடுத்த அந்த வேலைக்காய் ஸ்தோத்தரித்து உடைய பலத்த கரத்தில் ஒப்புக்கொள்ளும். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. வந்துள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெறாய் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் வந்த வண்ணமாக ஆண்டவர் இல்லாதபடி ஒரு புது பலன் அடைந்தவர்களாய், வார்த்தை என்னும் அப்பத்தை புசித்தவர்களாய், பலன் அடைந்தவர்களாய், நீர் கொடுக்கிற அந்த பெரிய விருந்திற்காக, அந்த வார்த்தை என்னும் விருந்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே வார்த்தையை கொடுக்கிற தேவன், நீரே வார்த்தையாய் இருக்கிற தேவன். ஆண்டவரே அந்த அப்பத்தை புசித்த பொழுது அவர்கள் பலன் அடைந்தார்கள். அந்த 40 வருஷம் அவர்கள் ஆண்டவரே அவர்களுக்கு எந்த விதமான ஆண்டவரே வருத்தமோ சோகமோ ஆண்டவரே அவர்களுக்கு அவர்களுடைய துணிகளோ அவர்களுடைய செருப்புகளோ அது ஆண்டவரே எதுவும் ஆகவில்லை என்று பார்க்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் இன்றைக்கும் நீர் அதே தேவனாய் இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களையும் இன்றைக்கும் அதே வார்த்தையான கர்த்தராய், அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொன்ன வண்ணமாய் எங்களுக்காய் நீர் மாம்சமாகி அந்த ஜீவ அப்பத்தை நீர் எங்களுக்கு பிட்டு கொடுத்தீரப்பா. அந்த அப்பத்தை புசித்து பலனடைய நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையினால எங்களை கலிகூற பண்ணதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். வரத்தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கிப்பா. தேவன் எல்லா தடைகளை எடுத்து போட்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ள பிள்ளைகளாய், கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய், சபை கூடுதலை விட்டு விலகாது இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க தேவ இரக்கம் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் பாதுகாத்தரணும். மீதியான வேலை முழுவதும் உடைய பலத்த சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களை ஒருவருக்கும் வாழ்த்து சொல்லுகிறேன். தேவ நாம மகிமைப்படும்படியாக நாம் இந்த வேளையிலே பாட்டு புத்தகத்திலே சில பாடல்களை பாடி
நாம் தேவநாம மகிமைக்கென்று அவரை கனப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே பாட்டு புத்தகத்திலே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர் என்கிற பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தீர் என்கிற பாடல். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து நன்றீரே தந்தீரையா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நீரை தாண்டினேன், மதிலை கடந்தேன், மகிமை தந்தீரே உம்பலத்தா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்தேன், மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இன்னும் ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற பாடல். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். 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 என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன எங்களாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன எங்களாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் புயலே ஆதைக்கு நல்ல தீபமதே. ஆபத்திலே அரும் துணையே ஆதைக்கு நல்ல தீபமதே. என்னை இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே பாதுகாப்பே என்றாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலக்கடத்தாலே பாதுகாப்பே என்றாலே ஸ்தோத்திரம். பாசமென்னே நீ வைத்ததினா பறிக்கே இயலாதே வரும் என்னை. பாசமென்னே நீ வைத்ததினால் பறிக்கே இயலாதே வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் மறந்தவா எந்தன் புகலிடமே. மறைந்திரண்டோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கதோராய் கலங்கிடீரே ஸ்தோத்திரம். தீர்க்கதோராய் கைவி கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெறினா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெறினா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் தேடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே
பறந்திடுமே உன்னாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுமே உன்னாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா இயேசுநாதா தயவா என்னை நடத்தும் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் என்னையும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவீர் எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுவீர் உம்மை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை மட்டுமாய் அவர் பாதுகாத்த தேவன், நம்மை வழிநடத்தின தேவன். அவருடைய கிருபை இரக்கம் பெரியதாக இருக்கிறது. அந்த மகிமையும் மகத்துவமான தேவனை நாம் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் அவரை கனப்படுத்தும் விதமாக இன்னும் ஒரு பாடலை பாடி தேவ தயவு நமக்கு தொடர்ந்து கிடைக்கும்படியாக தேவன் தாமே அவர் உண்மை உள்ளவராய் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்ம ஒவ்வொருவரையும் கனிமணி போல பாதுகாத்தவர். நம்மோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்தவர். நமக்கு விரோதமாக இந்த பூமியிலே எந்த ஒரு காரியம் ஏற்பட்டாலும் அதை நம்மை அணுகாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை காண்கிற தேவனாக, நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த உண்மை உள்ள தேவனை, நன்மை செய்கிறவரை, பரிசுத்தம் உள்ளவரை, பரிகாரியை நாம் பாடல் மூலமாக பாடி நாம் அந்த இதுவரை நடத்தி குறைவின்றி காத்த பாடலை மறுபடியுமாக நாம் சேர்ந்து பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. உத்தரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினேன் நன்றி ஐயா. உத்தரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினேன் நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படச் செய்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அல்லேலூயா. ஆமென். அவர் தேவன் ஆகிய அவர் நமக்கு மகிழ்வை தருகிற தேவனாயிருக்கிறார். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புகிறவருமாக இருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நம்மளை யாராவது ஒரு கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து இந்த 5 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்தார். தேவ தயவு தேவ கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக அவர் அனுகூலம் செய்தவர். அவர் அனுகிரகம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உன்னதமான தேவனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நன்றி அப்பா. ஆமென் இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. எஸ் அப்பா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. கிருபையாயிரும் கிருபையாயிரும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் ஐயா. நன்றி அப்பா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கமாகும்.
நீங்க பலத்தை தருவீராக ஆண்டவரே சப்பா. சோதர ராஜா சோதரங்க கிருபையாயிரும் நீர் இரக்கமாயிரும் உமது பலத்தால் இடை கட்டுவீராக ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதரம் சோதரம் தகப்பனே சப்பா. இரக்கமாயிரும் ஆண்டவரே சப்பா இரக்கமாயிரும் வல்லமை உள்ள தேவனே உமது நாமம் என்றுமே ஆண்டவரே மகிழ்படணும். ஆண்டவரே சப்பா என்றைக்கும் இயேசுவே கத்தாவே சப்பா கத்தாவே கிருபை உமது செய்யும் சோதர கிருபை ராஜா செய்யும் இன்னி ஒரு கூட்டு ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே சப்பா. ஆமாண்டவரே சோதர ராஜா ஆமாம் அப்பா சோதர கத்தாவே நீரே எங்களுக்கு பெலனுங்க ஆண்டவரே சப்பா நன்றி கத்தாவே நன்றி ஆண்டவரே அப்பா சப்பா நீரே கோட்டையும் அரணும் கோட்டையுமா இருக்கிறீர் ஆண்டவரே சப்பா. உமக்கு சோதர இயேசுவே ராஜா சோதர கத்தாவே அல்லேலூயா ஆமென். ஆண்டவரே சப்பா கத்தாவே இந்த நாள் இயேசப்பா முழுவதும் ஆண்டவரே உமக்கு சப்பா நன்றி உங்களுக்கு கர்த்தர் பெரியவர் முதல் பெரியவர் வரணும் கர்த்தர் கொடுக்கணும் ஆண்டவரே சப்பா. நீரே ரட்சகர் மீட்புமா கர்த்தரா இயேசு கிறிஸ்து வளமுள்ள நாமத்தினால் ஜெபம் ஆமென். தேவனம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினக்காய் பாதுகாத்திற்காய் வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காய் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும் ஆண்டவரே. இன்னுமாய் கூட ஆண்கள் பகுதியிலே இந்த நாளிலே கூட கர்த்தர் கடந்த 5 மாதங்களை பாதுகாத்து அதுபோல தேசத்திலே இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக ஊழியங்களுக்காய் ஊழியர்களுக்காக விசுவாச பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி நெருக்கிற பாரமான கட்டுக்கள் எவை இருந்தாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற இந்த மெய்யான தேவனை நாம் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தரை நமக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய கரத்திலே இந்த ஆராதனையும் அதுபோல உலகம் எங்கு நடக்கிற ஆராதனைகள் அதுபோல விசுவாசிகளும் விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் சகோதர அந்யோன்ய ஐக்கியத்திலும் ஒரு மனதுள்ளவர்களாக ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனையே அது ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நீங்கள் என் சீஷராய் எனக்கு சாட்சியாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொருடைய ஜீவியமும் சாட்சியுள்ள ஜீவியமாய் பரிசுத்தமுள்ள ஜீவியமாய் அன்பிலும் ஐக்கியத்திலும் நிறைந்திருக்கிறதாக நமக்குள் இருக்கிற எல்லா கசப்புக்கள் வேறுகள் எல்லா விதமான கோபங்கள் மூர்க்கத்தனங்கள் உலக காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நம் ஒரு மனதோடு நமக்குள்ளாக எந்த விதமான வேற்றுமையோ எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் இல்லாதபடி ஒன்று கூடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒருமனப்பட்டவர்களாக ஒரே இருதயத்தோடு கர்த்தரை நாம் கனப்படுத்த தேவன் இந்த வேலையை கொடுத்திருக்காக நன்றி சொல்லி யாராவது ஒருவர் இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்கள் பகுதியில ஜெபிக்கலாம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரமையா. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஐயா நன்றி அப்பா. ஆமென். கிருபை. நன்றி அப்பா. ஆமாண்டவரே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமா. ஸ்தோத்திரம் கர்த்தா. இரக்கமாய் கிருபையாய் நன்றி ஆண்டவரே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மட்டும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தது போல உலகமெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பதற்காய் உலக கட்டுகள் உலக இச்சைகள் உலக மாம்ச காரியங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் விடுதலையோடு ஆராதிக்க உண்மையான யுத்தமான இதயத்தோடு ஆராதிக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். தேவ இரக்கம் கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும் உடைய பலத்த கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தேவனை நாம் கனப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே
408வது பாடல். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ என்கிற பாடல். நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவர் விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை கொடுத்தார். நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை அவருக்கென்று இந்த பூமியிலே தம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு அவர் எப்போதும் இருக்கிறவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். நமக்காக இந்த பூமியை ஆள வருகிற மகத்துவமான தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி நாம் பாடல் மூலமாய் அவரை கனப்படுத்துவோம். மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையேற விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பெலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அன்பால் பெலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதனே. ஆராதனை ஆராதனை என் நண்பரேசுவுக்கே, என் நண்பரேசுவுக்கே. உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை ஆராதனை
என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம்முடைய செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ, உம் தூய பலிகள் நேர்மையான சத்திய தெய்வமன்றோ, சத்திய தெய்வமன்றோ. ஆராதனை ஆராதனை என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திர ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகிமையான மகத்துவமான தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேத புத்தகத்திலிருந்து எடுத்து இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து சங்கீத புத்தகத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 76 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீத புத்தகம் 76 1 12 வரை மாறி மாறி வாசிக்கலாம். 76 சங்கீதம். யூதேயாவிலே தேவன் அறியப்பட்ட, இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். தைரிய நெஞ்சுள்ளவர்களை கொள்ளையிட்டு நித்திரை அடைந்த அசந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. நீர் நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மீளும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணீர், பூமி பயந்து அமர்ந்தது. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமி ராஜாக்களுக்கு பயங்கரமானவர். ஆமென். கர்த்தர் தாமே வாசித்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்த சில வாரங்களாகவே தியானித்துக் கொண்டு வருகிற வேத புத்தகத்திலே சாலமோனை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தான அந்த காரியத்தை மறுபடியும் அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு தியானிப்பதற்கு முன்பாக நாம் வாசித்த வேத புத்தகத்தை மறுபடியும் மத்தேயு 24 14 15 16 நாம் வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். 21 வாசிக்கலாம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் தாமே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா இயேசுவே, நீ சொல்லியிருக்கிறப்போ பாலாக்குற அருவருப்பை குறித்து ஆண்டவரே, யூதேயாவில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள் என்று ஆண்டவரே, இதோ உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாது, இனிமேலும் சம்பவமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகும் என்று சொன்னீரப்பா. இதோ ஆண்டவரே, அன்றைக்கு நீ சொன்ன வார்த்தை இன்றைக்கு அது நிறைவேறி கொண்டும் அநேக வார்த்தைகள் நிறைவேறியும் இருக்கிறது. ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அதனுடைய மகத்துவங்கள், மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, எச்சரிப்புகளை உணர்ந்து கொண்டு நாங்களும் ஆண்டவரே ஞானமுள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, இது இந்த பூமியில காணப்படுகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் எங்களை தப்புவிக்கிற தேவனாகிய உம்மிடத்திலே நாங்கள் வந்து சரணடைகிறோமப்பா. நீரே எங்கள் கோட்டை, மரணம், எங்கள் ரட்சிப்பும், எங்களுக்கு அடைக்கலமுமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் மண்டையில வரும் பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஆண்டவரே கர்த்தாவே பயம் இல்லாதபடி, நடுங்கி போகாதபடி, அழிந்து போகாதபடி எங்களை பாதுகாக்கிற அந்த மகத்துவமான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. அந்த நாமத்திலே ரட்சிப்புண்டு, மீட்புண்டு, சமாதானம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, என்றென்றைக்கும் ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட அந்த மகத்துவத்தை, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சகல சிருஷ்டிகளுக்கும் நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னிருக்கிறீரப்பா. இது அந்த கடந்த 2000 ஆண்டுகளாக உம்முடைய வார்த்தையானது உலகமெங்கும் இன்றைக்கு சுவிசேஷமாக தேவனுடைய நல் வார்த்தையாக அநேக ஜனங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் அந்த வார்த்தையை கேட்டு உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை ஆண்டவரே ஆராதிக்க, உம்மையே இரட்சகராக, நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரப்பா. அப்படிப்பட்ட அந்த அறிவை, அந்த ஞானத்தை, புத்தியை நீர் எங்களுக்கு உலகத் தோற்றத்திற்கு முன்பாக நாங்கள் உண்மையில இருக்கத்தக்கதாக நீர் எங்களை முன்குறித்து இருக்கிறீரப்பா. இயேசுவே, அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே வாசித்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே பேசி அடியனோடு கூட நீரே பேசி இதோ கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளை மிருத்த சேதனம் செய்து வார்த்தை என்னும் மன்னாவினாலே நீர் அவர்களை எச்சரிக்கிறவர்களாய், போஷிக்கிறவர்களாய், அவர்களை உணர்த்துகிறவராய், அவர்களுக்கு ஞானத்தை, புத்தியை தருகிறவருமாகி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே மகிமைப்படும், நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்பட எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே வரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். நாம் கடந்த 11 வாரங்களாக தானியேலை குறித்தும், தானியேல் கண்ட அந்த சொப்பனங்களை குறித்தும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரம் கூட நாம் அந்த 4வது ராஜ்யத்தை குறித்து பேசி கொண்டு வந்தோம். அந்த 4 ராஜ்யங்களானது அது ஒரு மிக முக்கியமான வேதத்திலே இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, நம்ம முதல் காரியமாக நாம் அந்த முதலாவது ராஜ்யத்தை அறிந்தோம். அந்த ராஜ்யமானது எப்படிப்பட்டதாக இருந்தது? அது பாபிலோனர்களுடைய ராஜ்யமாக இருந்தது. பாபிலோனருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யமானது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பாக கிமு 605 துவங்கி கிமு 539 சுமார் 70 வருடங்கள் பாபிலோனியருடைய ராஜ்யம் இருந்தது. அதுதான் முதல் ராஜ்யம். அதுதான் அந்த தானியேல் கண்ட, அந்த தானியேலை விளக்கி சொன்ன நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனமாக இருக்கிறது. அந்த சொப்பனத்திலே அவன் கண்ட ஒரு சிலை, அந்த சிலை தான் நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த சிலை தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கொடுத்தார் அல்ல, அது இன்றைக்கு நமக்கும் அதை நாம் நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே அதை போன்ற ஒன்று மறுபடியுமாக வருகிறது. ஆமேன். அதை நீங்க கவனமா இருக்கணும். அதான் என்னது, இன்னைக்கு இந்தியாவிலே கூட கடந்த 10 ஆண்டுகளாக பேசப்பட்டு கொண்டு வருகிற ஒரே ஒரு காரியம் என்னது? ஒரே தேசம், ஒரே தேவன், ஒரே வழிபாடு என்று சொல்லி இன்றைக்கு உலகம் இன்றைக்கு இந்த காரியத்தை நோக்கி முன் சென்று கொண்டிருக்கிறது. இது நிச்சயமாகவே நடக்க போகிற ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அதை தேவன்
அங்கே பாபிலோனை ஆண்ட நெபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அவனுக்கோ அங்கே இருந்த அந்த குறி சொல்கிறவர்களுக்கோ அல்லது மாயவித்தை படித்தவர்களுக்கோ உலக மனிதனுக்கோ அதை குறித்தான அந்த அறிவு இல்லை. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்ற தேவதாசனாகிய தானியேலுக்கு தேவன் அதை வெளிப்படுத்தி, அது என்ன, அது எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது, அது எப்படி இருக்கும், அதனுடைய துவக்கம் என்ன, அதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி முழுவதுமாக வெளிப்படுத்தினார். ஆமென். அதான் நம்முடைய தேவன். பாருங்க, தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியை படைத்தார். அந்த நோக்கம் மனிதனாலே அறிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் தேவனுடைய அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள் நமக்கு எண்ணி பார்க்க முடியாதா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று சொல்றாரு. ஏன்னா மனுஷன் தனக்கு என்ன தோணுதோ, தனக்கு எதை பிடிக்கிறதோ, தான் என்ன நினைக்கிறானோ அதான் சரி, அந்த வழியா போறப்போ அது கரெக்டா இருக்கும் என்று சொல்லி அவன் தனக்குத்தானே சிந்தித்து கொண்டு, தனக்குத்தானே ஒரு எல்லைகளை, ஒரு கோடுகளை போட்டுக்கொண்டு அதிலே சென்று கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேகர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த முழு உலகம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சுய சிந்தையிலோ அல்லது நம்முடைய சுய விருப்பத்தின்படியோ அல்லாதபடி தேவன் எதை செய்ய சொன்னாரோ, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். ஆமென். அதனாலதான் நீங்க வேதத்துல வாசிக்கிறப்ப ஒரே ஒரு வார்த்தையை நீங்க எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை நீங்க எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 வாசிப்போம். பாருங்க, தேவன் ஆதாமிடத்துல அங்கே 2 காரியத்தை வைத்தார். முதலாவது என்னது? ஜீவ விருட்சம். இரண்டாவது நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை வைக்கிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்தான்? நன்மை தீமை அறிகிற அந்த விருட்சத்தை நோக்கி, உலக ஞானத்தை நோக்கி போனதுனால தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவன் கீழ்ப்படியாம, அவனுக்குள்ளாக இருந்த கீழ்ப்படியாமை நாவில், அவனுக்குள்ளாக இருந்த மாம்ச சிந்தை, அவனுக்குள்ளாக இருந்த உலகத்தை நோக்கி பார்க்கிற காரியங்கள் அவனுக்குள்ளாக இருந்ததுனால அவன் தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு தேவனுடைய கட்டளைகளை மீறி, கற்பனைகளை மீறி தன்னுடைய மனைவியை பிரியப்படுத்த அவன் அந்த தவறை செய்தான். அதனால இன்னைக்கு முழு உலகமும் என்னானது? மரணத்திற்குள்ளாக. மரணம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்படுகிற ஒரு பிளவு. தேவ சமூகத்திலே செல்ல முடியாதபடி ஒரு பிளவு வந்து விட்டது. அதனாலதான் இன்றைக்கு இந்த பூமியில பிறக்கிற மனுஷன், மண்ணிலே பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான். தேவன் அப்படியாக இந்த பூமியை படைக்கல. தேவன் மனிதனோடு கூட என்னென்றைக்கும் இருக்க வேண்டும், என்னென்றைக்கும் அங்கே தேவன் இந்த பூமியிலே மனுஷனை ஆள வேண்டும் என்று விரும்பினார். எப்படி இந்த வானத்தையும் காற்றையும் கடலையும் நம்ம பார்க்கிற சகல சிருஷ்டிகளையும் படைத்து தேவன் அதை இன்றைக்கும் கடந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அது இன்றைக்கும் இருக்கிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இன்றைக்கும் அது இருக்கிறது. அதை போல மனிதனும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் மனிதன் என்ன செய்யவில்லை? அந்த ஜீவ விருட்சத்துல தனக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை புசிக்கவும், அதை எடுத்துக்கொள்ளவும், அதிலே தங்கி இருக்க, அதிலே அவன் குடியிருக்க தேவன் விரும்பினார். ஆனால் அவன் அதையே விட்டு வழி விலகி போனதுனால அந்த வாசல் வழியாக, பாருங்க, அதான் தேவன் கொடுத்த வாசல், அதான் வழி. அவன் அந்த வழியாக, அந்த வாசல் வழியாக அவன் போகாம, அந்த நகரத்திற்குள்ளாக போகாம, மரணம் என்கிற வாசல் வழியாக, மரணம் என்கிற அந்த வழிக்குள்ளாக அவன் தன்னை நடத்தி கொண்டு போனான். தன்னுடைய மனைவியை பேச்சை கேட்டு, அது பிசாசு செய்த தந்திரமாக இருக்கிறது. அவன் இன்றைக்கும் அதே தந்திரத்தை தான் செய்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசானவன் எப்பொழுது இந்த பூமியிலே விழுந்தானோ அவன் இன்றைக்கும் அவன் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அந்த பிசாசினுடைய கிரியைகளைத்தான் தேவன் என்ன செய்தார்?
அழித்து போடும்படியாக வந்தார். அவன் என்ன செய்வான் என்பதைத்தான் இந்த சிலையின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த சிலை பாருங்க, அதனுடைய தலை எப்படிப்பட்டதாக இருந்தது? பொன்னாக, பொன் பாபிலோனியனுடைய அரசாங்கத்திற்கு அடையாளமாக, அது நேபுகாத்நேச்சருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட முதல் ராஜ்யம். அந்த 4 ராஜ்யத்திலே முதல் ராஜ்யமானது பாபிலோனியருடைய ராஜ்யமாகிய அது தலையாக இருக்கிறது, அது பொன்னாக இருக்கிறது. அதனாலதான் அந்த பொன் எதற்கு அடையாளம் என்று சொல்றோம்? விசுவாசத்திற்கு அடையாளம். பாருங்க, அந்த ஜனங்கள், கவனமா கேளுங்க, அங்க இருந்த ஜனங்கள் அந்த சிலையை முழுவதுமாக வணங்கினார்கள். இந்த சிலையை வணங்காத 4 பேர் யாரு? தானியேல், நேபுகாத்நேச்சாருடைய அந்த சிலையை வணங்காத யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேர் தான் அதை வணங்கல. மீதமுள்ள எல்லாருமே, முழு உலகமும் அதை வணங்கினது. அதான் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது. இன்றைக்கு இந்த முழு உலகமும், இன்றைக்கு இந்த WCC என்றும் இன்னொரு காரியம் வரப்போகிறது இந்த பூமியில. அது மிக கொடுமையான காரியமாக இருக்கிறது. நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று வரப்போகிறது, NWO. அதான் புதிய காரியங்கள் இன்னும் வரப்போகிறது வரும் நாட்கள்ல. அது வேதத்தில் எச்சரிக்கிறார் ஆண்டவர். அதைத்தான் இங்க அவர் சொன்னார் பாருங்க, உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவியாததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவ காலம் அன்றைக்கு வரும். குட்டிதான காலம் வரப்போகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவுல நம்ம தமிழ்நாடு 90% பரவாயில்லை என்று சொல்லலாம். வட மாநிலங்களிலே இன்றைக்கு பிற மதஸ்தர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் எவ்வளவு தூரம் தாக்கப்படுகிறார்கள், எவ்வளவு தூரம் நெருக்கப்படுகிறார்கள் என்று. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் அநேக நாடுகளிலே தேவனுடைய வார்த்தைகள் செல்ல முடியாதபடி, வேதம் செல்ல முடியாதபடி தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முழு உலகமும் தேவனது, கவனிச்சு கேளுங்க, இந்த முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே யாருதான்? தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. ஆனால் தேவனை மறந்து தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களாக, அதுதான் நீங்க இங்க வாசிக்கிறப்ப பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் வாசிச்சு பாருங்க, அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல அவன் எப்படி ஜனங்களை தந்திரமாக ஜனங்களை அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 வாசிங்க. கவனமா கேளுங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்றார், என்னது? எந்த விதத்தினாலும் சரி, எப்படியோ, அது மனைவி மூலமோ, பிள்ளைகள் மூலமோ, அல்லது நண்பர்கள் மூலமோ, உறவினர்கள் மூலமோ, எந்த விதம் அரசாங்கத்தின் மூலமாகவோ, அல்லது வேறு ஏதாவது சட்டதிட்டங்கள் மூலமாகவோ ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில், பாருங்க, கவனமா கேளுங்க, ஏன் என்றால், ஏன் எச்சரிக்கிறார் என்றால், விசுவாசத்துக்கு துரோகம் ஏற்பட போகிறது. நீங்கள் என்ன விசுவாசத்தில் இருக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தை, துரோகம் என்னது? அதை விட்டு உங்களை விலகச் செய்யும்படியாக, அதை நீங்கள் துரோகம் என்பது சீர்குலைக்கிறது. நன்மைகளை சீர்குலைக்கிறது தான் துரோகம். எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. ஏன் துரோகம் பண்ணிட்டான்றா, நீங்க அவனை முழுசா ஒரு மனிதனை நம்பினீங்க. ஒரு கால் உங்கள் கணவனையோ அல்லது உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ நீங்கள் முழுசா நம்பி இருக்கலாம். அவர் உங்களுக்கு அந்த உதவியை அல்லது அந்த காரியத்தை செய்யாமல் போவதுதான் அல்லது உங்களுக்கு அதுக்கு எதிர்த்து நிற்கிறதா என்னது? துரோகம். அப்படி அந்த விசுவாசத்திற்கே துரோகம் வருகிறதாமா. பாருங்க, ஏனெனில் விசுவாச துரோகம் முதலாவது நேரிடுமாமா. அதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். உங்களுடைய விசுவாசத்தை பிசாசானவன் அப்படியே சின்னதா உடைக்கிறது, சிறிதாக உடைத்து போடுவது.
ஒரு சின்ன ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஒரு சின்ன கிராக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சின்னதா அந்த கிராக்கு பெருசாகி அந்த கண்ணாடி, அல்லது ஒரு கட்டடம், அல்லது ஒரு வாகனம் சிறிதளவு ஓட்டையோ, அல்லது ஒரு கப்பல் நினைச்சு பாருங்க. ஒரு கப்பல்ல ஒரு சிறு துவாரம் ஏற்பட்டால் போதும், அது 1000 கோடி மதிப்புள்ள கப்பலா இருக்கலாம், அல்லது 5 லட்சம் கோடி மதிப்புள்ள கப்பலா இருக்கலாம், அல்லது உலகத்திலேயே கோடிக்கணக்கில் யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய கப்பலை எவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்து நீங்க செஞ்சாலும் அது ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு சிறு துவாரம் ஏற்பட்டால் அவ்வளவுதான், அந்த கப்பல், முழு கப்பலும் முழுகி தண்ணீரில் அழிஞ்சு போயிடும். அதை போலத்தான் பாருங்க, இந்த விசுவாசம் என்பது சிறிது சிறிதாக உடைக்கப்படுவதற்கு பிசாசு என்ன செய்கிறானாமா? இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அவன் வெளிப்பட போகிறான். இது யார் இந்த கேட்டின் மகன்? அவன் யாராக இருக்கிறானாமா? பாருங்க, அவன் என்ன செய்கிறானாமா? எதிர்த்து நிற்கிறவனாகும். உங்களை எல்லாரையும் எதிர்த்து நிற்பான். நீங்க என்ன பேசினாலும் உங்களை எதிர்த்து நிற்பவன். அது மட்டுமல்ல, தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவை எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக, தேவனுடைய ஆலயத்திலே அவன் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாக அவன் இருப்பான். இன்றைக்கு அதுதான் ஜனங்கள் மத்தியிலே ஜனங்களை ஏமாற்றி, ஜனங்களை வஞ்சிக்க, ஜனங்களை தவறான முறையிலே நடத்த இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. இது விரைவிலே வெளிப்பட போகிறது. பாருங்க, அதைத்தான் 6ஆம் வசனம் சொல்லுது. அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது எப்படிப்பட்டதாமா? அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அடுத்து 9ஆம் வசனம் சொல்ல பாருங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அவன் எப்படிப்பட்டவனாமா? அவன் அக்கிரமக்காரனாக இருக்கிறான். அவனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமைகளோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவருக்குள்ளே அநீதியால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரிக்காமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஏன் அது நடக்கிறது என்றால், சத்தியம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்கு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இது என்ன செய்யப்படுகிறதாமா? அந்த ரட்சிக்கப்பட வேண்டியதை, அந்த சத்தியத்தை கேட்கப்பட வேண்டிய அந்த அன்பை, தேவனுடைய அன்பை அவர்கள் என்ன செய்கிறார்களாமா? அங்கீகரிக்கல, அதை ஏற்றுக்கொள்ளல. தேவன் கொடுக்கிற வார்த்தையை அவர்கள் அங்கீகரிக்கல. தேவனுடைய வார்த்தையை அவர்கள், தேவனுடைய கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அவர்கள் கொடுக்கல. அதான் இன்னைக்கு நடக்குது. அதனாலதான் இந்த 4 ராஜ்யத்திலே முதல் ராஜ்யத்தை நம்ம பார்த்தோம். அது பாபிலோனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யம் என்னவாக இருந்ததாமா? தலையாக இருக்கிறது. பிறகு அதற்கு அடுத்தது இந்த பாபிலோனியர்களையவே அவர்களை முற்றிலுமாக அழித்து போட்டு, கவனமா கேளுங்க, ஒவ்வொரு ராஜ்யம் வரும் பொழுது இன்னொரு ராஜ்யத்தை அழிச்சு போடுது. அங்க இருக்கிற அவர்களுடைய அந்த அதிகாரம், அவர்கள் செலுத்தின எல்லா காரியங்களை தரமட்டமாக்கி இவர்கள் மேலேறி வர்றது. பாபிலோனியர்களை அங்கே அந்த ராஜாக்களுடைய அந்த எல்லா விதமான சட்ட திட்டங்களை உடைத்தெறிந்து அடுத்தது எந்த ராஜ்யம் வந்தது? மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்தது. மேதிய பெர்சிய ராஜ்யம் வருகிறது அந்த தரியூர் ராஜா மூலமாக. அது என்னவாக இருக்கிறது? மார்பும் புயமுமாக இருக்கிறது. அது வெள்ளியாக இருக்கிறது. அது 539 முதல் 332 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 332 வருடங்கள் வரை சுமார் 200 வருடங்கள் இந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அது வயிறும் தொடையுமாக இருக்கிறது. அந்த சிலையிலே அது வெண்கலமாக இருக்கிறது. அது கிரேக்க ராஜ்யமாக மாறுகிறது. இந்த 2 ராஜ்யத்தையும் மீறின ஒரு பெரிய கிரேட் கிங் என்று சொல்லுவாங்க. ராஜாக்கள்லேயே மிக விரைவாக தன்னுடைய அரசாங்கத்தை, தன்னுடைய படைபலத்தை அதிகரித்து கொண்டு
அங்கே அநேக தேசங்களை ஆண்டவன் இந்த கிரேட் அலெக்சாண்டர் என்று சொல்வார்கள். அது 332 முதல் 63 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 63 ஆண்டுகள் வரைக்கும் சுமார் 269 ஆண்டுகள். பாருங்க, முதல் வந்து 70 வருஷம், இரண்டாவது வந்து 207 வருஷம், பிறகு மூன்றாவதாக வந்தது 269 வருடங்கள். அப்படியே ஒவ்வொன்று எச்சாகுது பாருங்க. இந்த கிரேக்க ராஜ்யம் வந்து அலெக்சாண்டர் மூலமாக துவங்கப்பட்டு அவன் மரித்த பிறகு அவனுடைய காரியங்களை நம்ம அந்த மூன்றாவது ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்த்தோம். சுமார் 269 வருடங்கள் நடந்ததை நம்ம பார்த்தோம். பிறகு இந்த நான்காவது ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற இதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சு கொண்டு வருகிறோம். அது யாருடைய ராஜ்யமாக இருந்தது? ரோம ராஜ்யமாக இருக்கிறது. ரோமர்கள் ஆண்ட ராஜ்யமாக இருக்கிறது. இந்த ரோமர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இங்க நம்ம பார்த்தோம், இந்த அலெக்சாண்டர், இந்த தரியு ராஜா, நெபுகாத்நேச்சார், இப்படி பாபிலோனிய ராஜா, இந்த ராஜ்யங்கள் நடக்கிறது. ஆனால் இதிலேயே ஒரு சில பகுதிகளிலே இந்த ரோமர்களை ஒரு சிலர்கள் ஆண்டு வந்தார்கள். அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த ரோம ராஜ்யத்திலே பாருங்க, அதனுடைய தொடர்ச்சி கவனமா கேளுங்க. இந்த சிலையுடைய கால் பகுதி தான் என்னது? இரும்பாக இருக்கிறது. இந்த இரும்பு தான் என்னது? ரோம ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இங்கே நீரோ மன்னன் காலமானது ஆண்டு காலத்துல அங்க அது என்ன நடந்தது என்று சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 63 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி சுமார் 477, இயேசு கிறிஸ்து பிறந்து 476 ஆண்டுகள் வரைக்கும் அது இருந்தது. சுமார் 535 ஆண்டுகள் ரோமர்களுடைய ராஜ்யமாக இருந்தது. இந்த ராஜ்யம் எப்படி இருந்தது என்ன என்று நம்ம ஒரு சில காரியங்களை தான் நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு அதை முழுவதுமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 430 வருஷங்கள்ல நடந்த மிக முக்கியமான காரியங்கள். அது மட்டுமல்ல, அதுல இன்னொன்று இருக்கிறது. அந்த கால்களை நம்ம பார்த்தோம். காலுக்கு கீழாக இருக்கிற பாதங்கள், காலுக்கு கீழாக என்ன இருந்தது? பாதம் இருக்கு. இந்த பாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிறது. இந்த பாதம் எப்படி இருக்கிறது? இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிறது. அந்த ராஜ்யங்கள் அது எப்படி 2 கால்கள் பிரிக்கப்பட்டதோ அதே போல அது 2ஆக பிரிக்கப்படுகிறது. இந்த ரோம ராஜ்யம் அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு கிபி 600ஆம் ஆண்டுல அது பிரிக்கப்படுகிறது, 2ஆக பிரிக்கப்படுகிறது. அதுதான் என்னது? அமெரிக்காவும் ரஷ்யாவுமாக இருக்கிறதா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு யுனைடெட் கிங்டம், ஒரு கிரேட் கிங்டம் என்று சொல்வார். ஆனால் ரஷ்யா அதே அளவுக்கு இருந்தது. ஆனால் என்ன ஆகி போனது? ரஷ்யா பலவீனப்பட்டு போனது. அதான் களிமண்ணாக இருக்கிறது. பாருங்க, இந்த பாதம் காலத்துல தான் நம்ம இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? பாதத்தின் நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த பாதத்துல இரும்பும் இருக்கிறது. கவனமா கேளுங்க. இந்த பாதத்தில் என்ன இருக்கு? இரும்பும் இருக்கிறது, களிமண்ணும் இருக்கிறது. இரும்பு தான் என்னது? ரோம ராஜ்யம். அப்ப ரோமர்கள் இப்ப நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்களா என்றால் இது ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. கவனமா கேளுங்க. இப்பொழுது அதைத்தான் நான் என்ன சொன்னேன், இந்த ரோமர்கள் அங்கே கிபி 325 நிசேயா என்கிற ஆலோசனை சங்க கூட்டத்துல தான் என்ன செய்யப்பட்டார்கள்? அங்கே ரோமை ஆண்டு கொண்டு வந்த கான்ஸ்டன்ட் என்கிற அதிபதி, அதைத்தான் இன்னைக்கு நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா ரெட் கிராஸ் என்று சொல்வார்கள். செஞ்சிலுவை சங்கம். செஞ்சிலுவை சங்கம் எப்பொழுது துவங்கப்பட்டது என்றால், நீங்க அந்த பீரியட்ல தான் அவர்கள் என்ன செய்தாங்க, அங்கே போருக்கு செல்லும் பொழுது அன்றைக்கு காலையில இந்த கான்ஸ்டன்ட் என்பவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவன் ஒரு ரோமர்கள், நீங்க உங்களுக்கு தெரியும், ரோமர்கள் புறஜாதி வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள், புறமதஸ்தார்கள். அவர்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் சம்பந்தமே இல்லை.
நான் அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். பாருங்க, அவனுக்கு ஒரு தரிசனம் மாதிரி ஒன்று தோணுது. அதுல பார்த்தீங்கன்னா அது சிலுவையை போல அங்கே அவனுடைய கண்ணில் தெரிகிறது. அப்ப அவன் என்ன செய்கிறான் என்றால், எல்லாரும் சிலுவையை கையில பிடிச்சு கொண்டு நாம் எல்லோரும் நம்ம இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அதை ஒரு மதமாக மாற்றினான். அதற்கு பிறகுதான் போப்பாண்டவர் என்கிற பதவி வருகிறது. அதற்கு அவர்கள் அப்படியே வரிசையாக இன்றைக்கு வரைக்கும் முழு உலகத்திலேயும் ரோமர்களாலே இந்த இந்த தேசம் முழுவதுமாக இன்றைக்கும் அவர்கள் அங்கே கேத்தலிக் என்கிற பேரிலே இன்னைக்கு முழு உலகத்தையும் போப்பாண்டவர் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் என்கிற பேரிலே அவர் ஒரு மனிதனாக உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு போதித்து கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகிற எல்லா சடங்காச்சாரங்களையும் செய்து கொண்டு இன்றைக்கு தேவனை அவர்கள் அனுசரித்து கொண்டு வர்றாங்க. இதில் காணப்படுகிற காரியங்கள் என்ன, இதுல என்னென்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த ரோம ராஜ்யம் என்பது இது 4வது ராஜ்யமாக இருக்கிறது. அதைத்தான் நம்ம இந்த மிருகத்தை பார்க்கிறோம். வாசிங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிக்கலாம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. பாருங்க, இந்த மிருகத்தை தானியேல் பார்க்கிறாரு. இது மற்ற எல்லா மிருகங்களை விட இது எப்படிப்பட்டதாக இருந்ததாமா? கெடியும் பயங்கரமான மிருகமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதனுடைய பற்கள் இரும்பு பற்களாக இருக்கிறது. அதனுடைய சரீரத்திலே 10 கொம்புகள் இருக்கிறது. இது ஒரு தரிசனத்திலே காணப்படுகிற ஒரு மிருகமே தவிர ஒரு உண்மையான மிருகம் அல்ல. ஏனென்றால் இதற்கு முன்பாக நம்ம இந்த பார்த்த மற்ற 3 ராஜ்யங்களுடைய காலத்திலே முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது சிங்கமாக அவனுக்கு தெரிஞ்சது. சிங்கத்தை எல்லாரும் நம்ம பார்த்திருக்கிறோம். காடுகளிலேயும் மலைகளிலேயும் சிங்கங்கள் இருக்கிறது. அப்போ சிங்கத்துக்கு அது ஒரு அடையாளத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது 2வது ராஜ்யத்துல கரடி போல அது தென்படுகிறது. 3வது ராஜ்யத்துல அது சிவிங்கம் போல, லெப்பர்டு போல இருக்கிறது. அதுக்கு 4 தலை, 4 இறகுகள் இப்படியாக அது காணப்படுகிறது. அதனுடைய அடையாளம் என்ன என்று நம்ம கடந்த வாரங்களை தியானிச்சோம். ஆனா இந்த 4வது மிருகம் எப்படி இது? அதுக்கு 10 கொம்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுல 3 கொம்புகள் என்ன ஆனதாமா? பிடுங்கப்பட்டு போனது. இது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ இதே காரியத்தை வெளிப்படுத்துற விசேஷத்திலேயும் நம்ம கவனிக்கிறோம். நம்ம அதைத்தான் நம்ம இங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22. ஆஹ் 22லையும் வாசிக்கலாம். அதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசித்துட்டு 22க்குள்ள நம்ம செல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிங்க 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை நம்ம அங்க வாசிக்கலாம். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமுமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. பாருங்க, இங்க நம்ம தியானித்த இந்த 3 மிருகங்களுடைய காட்சிகள் இதுல பார்க்கிறோம். அது எப்படி இருக்கிறதாமா? அதுக்கு சிங்கத்துக்கு என்ன இருக்கோ அதை போல ஒரு வல்லமை.
அதே போல இரண்டாவதாக காணப்பட்ட அது கால்கள், கரடியினுடைய கால்கள். அதுதான் நம்ம அந்த இரண்டாவது மிருகத்துக்கு பார்த்தோம். முதல் மிருகம் சிங்கமும் இருக்கிறது, இரண்டாம் மிருகமாகிய கரடியும் இருக்கிறது, மூன்றாம் மிருகமாகிய அந்த சிவிங்கி என்று சொல்லப்படுகிற சிறுத்தை, அந்த சிறுத்தையை போலவும் இருக்கிறதாம். புரியுதா உங்களுக்கு? இந்த மூன்று மிருகமும் கலந்த ஒரு நான்காவது மிருகம் தான் இந்த நான்காவதாக சொல்லப்பட்ட மிருகம். அதே மிருகத்தை யோவானும் சொப்பனத்துல பார்க்கிறார். கடற்கரை மணலிலே நான் நிற்கும் பொழுது சமுத்திரத்தில் இருந்து, சமுத்திரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்கு. அப்ப ஜனத்துக்குள்ள இருந்துதான் அது எழுப்பி வருகிறது. அது மட்டுமல்ல, பாருங்க, அது எப்படி இருந்தது? வலு சர்ப்பம். வலு சர்ப்பம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? சாத்தானுக்கு அடையாளமாக. அது ஒரு பிசாசினுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட, பிசாசினுடைய தந்திரத்தினாலே நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த காரியங்களை குறித்து ஒரு மனிதன் விளக்கி சொல்லுகிறார். இது என்ன, இது ஏது என்று சொல்லி பாருங்க. அதைத்தான் இங்க வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல இந்த இவர் காண்கிற இந்த தரிசனங்கள், இந்த சொப்பனங்களை குறித்து அங்கே இவர் பேசுகிறார். அதைத்தான் நீங்க வாசிக்கலாம். வாசிங்க 22:6 இருந்து வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைகொள்கிறவன் பாக்கியவான் என்றார். யோவானாகிய நானோ இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி இதுகளை ஒரு தூதன் இவருக்கு விளக்கி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவைகளை விளக்கியும் சொல்லுகிறாராமா. இவைகளை என்ன செய்கிறார்? எனக்கு கண்டும் கேட்டும் இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை நான் வணங்க போனேன். அப்ப அவர் சொல்றாரு, உன்னோடு கூட நானும் தீர்க்கதரிசியாயிருக்கிறேன். நீ இந்த புஸ்தகத்திலோட வசனங்களை கை கொள்ளும்படி நானும் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. இந்த காரியம் என்ன? இது என்னது? அந்த மிருகம் என்னது? இந்த தானியேல் கண்ட அந்த மிருகம் என்ன? இங்கே யோவான் காண்கிற மிருகம் என்ன என்று கடந்த 2000 ஆண்டுகளாக எந்த ஒரு சபையோ எந்த ஒரு ஸ்தாபனமோ எடுத்து பேசாததை தேவன் நம்முடைய தீர்க்கதரிசிக்கு அதை வெளிப்படுத்தி அதை நமக்கு 7 முத்திரைகளிலும் 7 சபை காலங்களிலும் மிக தெளிவாக இதை குறித்து பேசியிருக்கிறார். இப்ப நான் இந்த கடந்த 10 வாரங்களாக இந்த காரியத்தை குறித்து பேசுவது முழுக்க முழுக்க நம்முடைய தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே இருக்கிற குறிப்புகளைத்தான் நாம் இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென். பாருங்க, இது யாருக்குமே தெரியல. கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த காரியத்தை குறித்து ஒருவரும் அதை சரியானபடி வேதத்திலே பொருத்தியோ, அது எப்படி நடந்தது, எப்படி நடந்தது, அது என்ன நோக்கம், இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை வரலாற்று பூர்வமாகவும் அது தேவனுடைய வார்த்தை பொருந்தும்படியாக சரியாக இணைத்து கொடுத்தார். ஆமென். அதைத்தான் நம்ம அங்க அந்த 3 வல்லமைகள் உள்ளது என்று சொன்னோம். என்னது? பொலிட்டிக்கல் பவர், ரிலீஜியஸ் பவர், டெமனிக் பவர் என்று சொல்லுகிறார். அந்த 3ம் இன்றைக்கு கலந்து இன்றைக்கு அது சபைகளிலேயும் தன்னுடைய அந்த அதிகாரத்தை, இங்கே உலக ராஜ்யங்களிலேயும் அந்த அதிகாரம் காணப்படுகிறது. இப்போ நம்ம இந்த வாசித்த இந்த காரியத்துல மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த 4வது மிருகம் அது ரோமர்களுடைய ராஜ்யமாக இருக்கிறது. இது பேகன் ரோம ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறோம். இது எப்படி துவங்கப்பட்டது என்றால், நான் சொல்லுவதை மிக கவனமாக கேளுங்க. இந்த ராஜ்யமானது 63 துவங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 63 இது துவங்கப்பட்டது. இந்த ரோம ராஜ்யம் எங்கே துவங்கினது என்று பார்த்தால், இத்தாலியில் இருக்கிற, கவனமாக கேளுங்க, இத்தாலியில் இருக்கிற
பம்பே, POMPEII, பம்பே என்கிற ஒரு பட்டணம். இன்றைக்கும் நீங்க இன்டர்நெட்ல போய் இந்த ஸ்பெல்லிங்கை போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பட்டணத்துல நடந்த ஒரு காரியத்தை நான் இப்ப சொல்ல போகிறேன். இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்ததாமோ, ஒரு நவநாகரீக பட்டணம். எப்படி அன்றைக்கு ஆபிரகாம் காலத்திலே, லோத்தினுடைய காலத்திலே அங்கே மிக கொடூரமாக, மிக கேவலமான ஒரு பட்டணமாக இருந்ததோ சோதோம் குமாரோ, அதை போல இந்த பட்டணமும் நவநாகரிகத்திலே அசுத்தம், அருவருப்பும், அக்கிரமும் மிகுந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்திலே இருந்த எரிமலையை தேவன் வெடிக்கச் செய்து அந்த பட்டணத்தில் இருந்த முழு ஜனங்களையும் கர்த்தர் அழித்து போட்டார். ஆமென். இன்றைக்கு காலையில கூட நான் ட்விட்டர்ல பார்த்தேன். ஃபேன்சியஸ் என்கிற ஒரு வெப்சைட்ல இருக்கிற அந்த இதுல ஒரு பெட்டிக்குள்ளாக, ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு ஸ்திரீ அப்படியே அந்த படுகடையில முழுவதுமாக அந்த அந்த சரீரத்துல எரிமலையில் இருந்து வந்த இதுல அப்படியே சரீரம் மட்டும் அப்படியே கிடக்கு. அந்த சரீரத்தை எடுத்து பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. எப்படி இன்றைக்கும் அங்கே லோத்தினுடைய மனைவி உப்புத்தூணாக மாறினாலோ அதை போல இந்த சரீரத்தை இன்னும் எடுத்து வைத்து அதுல அந்த வருஷமும் அந்த இடமும் போட்டிருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. அப்ப நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லுவதும் நடக்கிற காரியமும் வரலாற்று பூர்வமாகவும் வேதத்தின் அடிப்படையிலும் சரியாக இருக்கிறது. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்களிலே ஆண்டு கொண்டு வந்த அந்த ரோமர்கள் தான், அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்கள் தான் படையெடுத்து கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கைப்பற்றி இஸ்ரவேலை முழுவதுமாக அவர்கள் கைப்பற்றி இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது பாருங்க, கிமு 44ஆம் ஆண்டு அங்கே புரூட்டஸ் என்பவன் அங்கே சீஷார் என்கிற அந்த ஜூலி சீசர் என்கிற அந்த மன்னனை கொலை செய்து போட்டு அங்கே அவர்கள் என்ன செய்தாங்க, கிபி 27 அகஸ்டஸ் சீஷர் என்பவர் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்போ அங்கே அவன் அரசாட்சி செய்து கொண்டு வந்தான். அந்த 3 ராஜாக்கள், அந்த 63 ஒரு ராஜா அரசாண்டு கொண்டு வந்தார். பிறகு 44 ஒருவர், பிறகு 27 ஒருவர். இப்படியாக அங்கே சில நாட்களில் ஒரு 15 வருடம், 20 வருடம், 30 வருடத்துக்குள்ள அங்கே அரசாங்கம் மாறி மாறி கொண்டு வருகிறது. அங்கே ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொலை செய்வதும், ஒருவருக்கு ஒருவர் அந்த அரசாட்சியிலே அங்கே அவர்கள் அவ்வளவு தூரம் ஜனங்களையும் தங்களுடைய பதவிகளையும் அங்கே தவறான முறைகளை பயன்படுத்தி கொண்டு வர்றாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்க நமக்கு தெரியும் கிபி 1ஆம் வருஷத்திலே 1 to 3 வரைக்கும் என்கிறார்கள். கிபி 1, 2, 3 என்று இன்றைக்கு சரியானபடி ஒரு தெளிவு இல்லாம அது கிபி 1 என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பிறகு இயேசு கிறிஸ்து கிபி 29 ஞானஸ்நானம் பெற்றார். கிபி 33ஆம் வருடம் அவரை இந்த ரோமர்கள் சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். கிபி 44 அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே வனாந்தரத்திலே சந்தித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த இத்தாலி என்கிற அந்த ரோமா பட்டணத்துக்கும் சென்றார். அதனாலதான் நம்ம வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா சுவிசேஷங்கள் அப்போஸ்தலருக்கு அடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம் என்று இருக்கும். ஆமே. இந்த ரோமர் நிருபம் ரோம பட்டணத்தில் இருக்கிற அந்த இத்தாலியில் இருக்கிற ரோமர்களுக்காக எழுதினது, அங்க இருக்கிற விசுவாசிகளுக்காக எழுதினது. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னாரு, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கி என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ரோமபுரிக்கும் சென்று பிரசங்கம் செய்கிறார். அங்கே கிபி 67 கவனமா கேளுங்க, இங்கதான் மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? வாசிங்க, இப்ப வாசித்த மத்தேயு 24:16 15-16 வாசிக்கலாம். மத்தேயு
மத்தேயு 24, 15, 16 வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அதை காண்பீர்கள் என்று சொல்றார். அது மட்டுமல்ல, இங்க இதே அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. 2ஆம் வசனத்துல வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். போதும். பாருங்க, இந்த கிபி 67 நீரோ மன்னன் என்ன செய்கிறான் என்றால், அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்களை, இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று அறிவித்து எல்லா ஊர்களுக்கும் சென்று தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலர்களை இந்த நீரோ மன்னன் என்ன செய்தார்? அந்த பட்டணத்துல சிங்கங்களுக்கும், அங்கே உங்களுக்கு தெரியும் அந்த 12 சீஷர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்பது இந்த நீரோ மன்னன் காலத்துலதான் நடந்தது. பேதுருவை தலையை என்ன செய்தாங்க? வெட்டி போட்டாங்க, தலையை வெட்டி போட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை தலைகீழா கட்டி அப்படியே 2 கை 2 காலையும் பிச்சு எடுத்தாங்க. ஒவ்வொருத்தரையும் மிக கொடுமையான முறையிலே கொலை செய்தவர்கள் இந்த ரோமர்கள். மிக கொடுமையான கொலை. அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட் ஒண்ணு இருக்கு, கிரிக்கெட் மைதானம் என்று சொல்றோம் இன்னைக்கு. அந்த கிரிக்கெட் மைதானத்துல ரோமர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவர்களை கவனமா கேளுங்க. இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அன்றைக்கு நடந்த அந்த கொடுமையை நீங்க கேளுங்க. அந்த கிறிஸ்தவர்களை அங்கே கட்டி வச்சிருவாங்களாமா. கட்டி வச்சுட்டு சிங்கம் இருக்குல்ல, சிங்கத்தை அவுத்து விட்டுருவாங்களாம். சிங்கம் போய் கடிச்சு கொதறி அவர்களை அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்தும். சிறு பிள்ளைகளையும் நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்துறாங்க என்று. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கிறப்போ, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் அப்படின்னாங்க. பாருங்க, தேவன் ஒரு மனிதனுக்காக அங்கே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த மனிதன் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழுந்து நிற்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, தேவனுடைய சரியான காரியத்தை அவர்கள் கீழ்ப்படியாமலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமலும் இருக்கும் பொழுது, தேவன் அங்கே ஒரு ஜாதியருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்றார். அதனாலதான் அடிமைப்பட்டு போகிறார். பாருங்க, எந்த ஒரு மனிதனானாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கேட்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது. கவனமா கேளுங்க. கேட்காத வரைக்கும் உங்களுடைய ஆத்துமாக்கள் தான் அழிந்து போகும், அல்லது உங்களுக்கு உலக பிரகாரமான மரணம் வரலாம், உலக பிரகாரமான போராட்டம் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதனும், கவனமா கேளுங்க, இன்னொரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு சொல்றேன், எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தையை மீறி அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தன்னுடைய செவிகளை அடைத்து போட்டு கொண்டு வேதத்துக்கு எதிர்த்து நிற்கிறானோ, அவனுடைய இது மிக கொடுமையாக இருக்கும். அதைத்தான் இங்கே இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது. அந்த சிறு பிள்ளைகளையும் ஆண்களையும் பெண்களையும் அங்கே அந்த மைதானத்திலே கட்டி வைத்து சிங்கங்களையும் கரடிகளையும் அவிழ்த்து விட்டு அவர்களை கொன்று போடுவான். அவ்வளவு கொடூரம் நடந்தது. அது மட்டுமல்ல, இந்த நீரோ மன்னன் என்ன செய்தானாமா, அந்த ரோம பட்டணத்தையே, கவனமா கேளுங்க, இவர்கள் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சென்று பிரசங்கிக்கிறார்ல, அதை கேள்விப்பட்டோன்னா அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபப்பட்டு என்ன செய்தார்? அந்த ரோம பட்டணத்தையவே தீ போட்டு கொளுத்தி எரிச்சிட்டார். கொளுத்தி எரிச்சு அங்க இருக்கிறவர்களை கொன்று போட்டு அந்த பழியை யார் மீது போட்டார் தெரியுமா? இந்த பட்டணத்தை அங்கே சுவிசேஷம் செய்ய அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்தவர்கள் தான் செய்தார்கள். இன்னைக்கு இந்தியாவில் அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதே காரியம் இந்தியாவில் நடந்து மற்றவர்களை பழி சொல்லுகிற காரியம் நடக்குது. அன்றைக்கு நடந்தது அதே பிசாசு இன்னைக்கும் இருக்கிறான்.
எப்படி இவர்கள் தான் கொளுத்தி கொன்று போட்டார்கள் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் சண்டை மூட்டி ஒருவருக்கொருவர் ஏற்பட்டு அவன் என்ன செய்து போட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? கிபி 70 5ஆவதாக வந்த ஜெனரஸ் டைட்டஸ் என்பவன் இஸ்ரவேலுக்கு வந்து இஸ்ரவேலிலே இருக்கிற அந்த தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி முற்றிலுமாய் அழித்து உடைச்சு போட்டான். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். அது நடந்தது. இந்த டைட்டஸ் தான் அதை செய்தான். அந்த டைட்டஸ் அதை செய்துட்டு இன்னொரு காரியமும் செய்தான். இதைய நீங்க இன்னைக்கும் போய் பார்க்கலாம். இட்டாலியில ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கு, ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் என்று ஒன்று உள்ளது. அது எதற்கு என்றால், இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவன் சீரழித்து அங்கே ஒரு சபை மேல் ஒரு சபை இல்லாதபடி அல்லது அந்த ஜனங்களை முற்றிலுமாக அழித்து போட்டு அந்த பட்டணத்தையே முற்றிலும் தரைமட்டமாக்கி போட்டு அது வாழும் ஜனங்கள் இல்லாதபடி பாழடைந்த பட்டணமாக மாறிப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, யுத்தங்களையும் செய்தியையும் கேள்விப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம அநாயகர் இடரடைந்து ஒருவர் காட்டி போடுவார்கள். இன்னும் நீங்க என்ன செய்யுங்க, ஓடி போங்கிறார் ஆண்டவர். நடைபெறும் பொழுது நீங்க எல்லாரும் ஓடி போங்கிறார். ஆனா அதை கேட்காம இருந்த அநேக யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அங்கே இந்த ரோமர்களால் கொலை செய்யப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டார். அது மிக கொடுமையான காரியம் அன்றைக்கு நடந்தது. பாருங்க, அந்த ஆர்ச் ஆஃப் டைட்டஸ் இன்றைக்கும் ரோமாபுரியிலே இருக்கிறது. இந்த பட்டணமானது இஸ்ரவேல் தேசமும் அங்க இருக்கிற தேவனுடைய ஆலயமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போனது. இப்போ நம்ம வாசித்த இந்த மிருகத்தை குறித்து, இந்த மிருகத்துக்கு எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதாமா? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல அது இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்க கவனிக்க வேண்டும். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 வாசிக்கலாம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜா. சரி, ஒரு நிமிஷம். 17:1 வாசிக்கலாம். 1 வாசிப்போம். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் பெருகொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உங்களுக்கு காண்பிப்பேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவளுக்கு ஒரு ஆக்கினை வரப்போகிறது. ஆக்கினைன்னு என்னது? கொடுமை. ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் வரப்போகிறது. அதை நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆவிக்குள்ளாக கொண்டு போறார். அவர் சரீரம் இருக்கிறது, ஆனா ஆவிக்குள்ளாக கொண்டு போய் என்ன நடக்க போகிறது என்பதை வெளிப்படுத்துறது தான் ஆவிக்குள்ளாகிறது. பாருங்க, அங்க நம்ம பார்த்தோம் 7 ராஜ்யங்கள், 7 ராஜாக்கள் பார்க்கிறோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 7 தலைகள், 10 கொம்புகளை உடைய தூஷணமான நாமம் நிறைந்த சிவப்பு நிறமுள்ள ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கிறாராம். இந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பாடை தரித்து பொன்னிலும் ரத்தனங்களிலும் முத்துக்களிலும் அலங்கரிக்கப்பட்டு, இவள் எப்படிப்பட்டவளாமா? வேசித்தனத்திலும் அருவருப்பிலும் அசுத்தத்திலும் நிறைந்த பொற்பாத்திரங்களை கையில பிடித்திருக்கிறார். அது என்ன சொல்லுதாமா? ரகசியம் மகா பாபிலோன். நம்ம பாபிலோனை குறித்து பார்த்தோம். அதை விட கிரேட் கிங்டம் ஆமா, கிரேட் பாபிலோன். இது மகா பாபிலோனாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவள் யாராமாம்? வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாம அவள் நெற்றியிலே எழுதி இருக்கிறது. இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாளாமா? பரிசுத்தவான்களின் இரத்தத்தினால், இயேசுனுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருக்கிறதை கண்டேன். அப்போ
இருண்ட ஆண்டுகள் என்று சொல்வார்கள். என்ன ஆண்டுகள்? டார்க் ஏஜ் என்று ஒரு புத்தகம் கூட இருக்கு, நீங்க கூட வெப்சைட்ல போய் பார்க்கலாம். கிபி இயேசு கிறிஸ்து பிறந்து இப்பொழுது நான் சொல்றது இப்போ ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 500 முதல் 1700 வரை சுமார் 200 ஆண்டுகள், கவனமா கேளுங்க, சுமார் 10 கோடிக்கும் அதுமான எவ்வளவு அதிகமான கிறிஸ்தவர்களை உலகம் முழுவதும் இந்த கேத்தலிக்கானது கொன்று போட்டது. கேத்தலிக்குக்கும் புராட்டஸ்டன்ட்டுக்கும் அநேக தேசங்களிலே போர், அநேகர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டுக்குவாங்க. அதுல மரிச்சவர்கள் எவ்வளவு பேராமா? 10 கோடி பேருக்கு மேல. இப்ப எப்படி முஸ்லீமுக்கும் இந்துக்களுக்கும் மத கலவரம், ஜாதி கலவரம், இனக்கலவரம் சொல்றோமோ அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்குள்ள யாரா இருக்கும்? கேத்தலிக்குக்கும் புராட்டஸ்டன்ட்டுக்கும் இன்னைக்கு இருக்கு, ஹிஸ்டரியில இருக்குது. நான் ஏதோ கற்பனை பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று பேசிட்டு போறேன்னு இல்லை, ஏன்னா நான் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இது உலகம் பூரா போயிட்டு இருக்குது, எனக்கு தெரியும். நான் வெறுமனே பொய்ய பேசிட்டு எனக்கு இது ஒரு நன்மையும் இல்லை. இன்னைக்கு நடந்த காரியத்தை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அது ஹிஸ்டாரிக்கலா இருக்கிறது. இது பாருங்க. அப்போ இது ஏன் இந்த காரியம் நடக்கிறது என்றால், இது இந்த 7 தலை, இந்த 7 மலை, இந்த 7 ராஜாக்கள். இப்ப இந்த 7 மலை என்றால் என்ன, இது எங்க இருக்கு என்று நம்ம பார்க்கிறப்போ பாருங்க, அது சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் என்று பேர், அதற்கு பேர். அது இன்றைக்கு இட்டாலியில் இருக்கிற ரோம்ல இருக்கிற அந்த 7 ஹில்ஸுக்கு பேர். நான் அந்த ஹில்ஸ் பேரை படிக்கிறேன், நீங்க இன்றைக்கு அது ஹிஸ்டாரிக்கலா இருக்கு, நீங்க போய் கூட பார்க்கலாம். முதல் இது பேண்ட்ரில் ஹில், தென் அடுத்தது விமினல் ஹில், அடுத்தது கேபிட்டோல் லைன், பிறகு ஸ்குவாலைன், பேலட்டைன், கேலினா, அவெண்டியா, இப்படி 7 ஹில் இருக்கு. இந்த 7 ஹில்ஸையும் 7 சக்கரவர்த்திகள் ஆண்டு கொண்டு வந்தார்கள். அவர்கள முதல் பேரு யார் என்று கேட்டால் ஜூலியஸ் சீசர். இவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிமு 100 முதல் 44 வரைக்கும் ஆண்டு மரித்தவர். இரண்டாவதாக அந்த ராஜா அகஸ்டஸ் ஆக்டோவியன். இவர் கிமு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 63 முதல் இயேசு கிறிஸ்து பிறந்த 14 ஆண்டு வரைக்கும் அவர் ஆண்டவர். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல இவர் தான் ராஜாவாக இருந்தார். இஸ்ரவேலையும் யூதர் அந்த ரோம பட்டணத்தையும் ஆண்டவர். பிறகு மூன்றாவதாக கிளாடியஸ் என்பவர் இருந்தார். நான்காவதாக விஸ்பார்டியன் என்கிறவர் இருந்தார். ஐந்தாவதாக டைட்டஸ். இந்த டைட்டஸ் என்பவருடைய காலத்துலதான் இந்த இஸ்ரவேலிலே இருக்கிற தேவாலயமானது முற்றிலுமாக இடிக்கப்பட்டு போனது. ஆறாவதாக நீரோ. இந்த நீரோ காலத்துலதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகமானது எழுதப்பட்டது. இந்த நீரோ தான் என்ன செய்தான், அங்கே ரோம் பட்டணத்தையும் எரிச்சு போட்டான். இன்னைக்கும் சொல்லுவாங்க, நீரோ மன்னன் என்ன செய்தானாமா, அந்த ரோம பட்டணம் எரியறப்போ பிடில் வாசிச்சுட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அது ஒரு கதையா சொல்லுவாங்க. இது நடந்த காரியமாக இருக்கிறது. ஏழாவதாக டெமிட்டஸ் என்பவன், இவன் வரப்போகிறவனாக இருக்கிறான். அடுத்தது இந்த 7ல் இருந்து 8ஆவதாக ஒரு மிருகம் வரப்போகிறது. அது எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா, அது நாசமடைய போகிறதும். நீங்க வாசிங்க, இதை வாசிக்கலாம். 8, 9, 10 வாசிங்க. அதுல இந்த வசனம் நான் சொல்ற காரியம் அங்க இருக்குது, வாசிக்கலாம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து. பாருங்க, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை. அது எங்கிருந்து வருகிறதாமா, அது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது. அது நாசமடைய போகிறதுன்னு சொல்றார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, இது என்ன செய்கிறதாமா, உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகள். பாருங்க, அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகள். அதுதான் அந்த 7 மலைகளை குறித்து சொன்ன. இது ரோம பட்டணத்தில் இருக்கிறது.
நமக்கு தெரியும் ஸ்திரீ என்பவள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். சரி, அடுத்தது பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அவைகள் 7 ராஜாக்களாம். வாசிப்போம் 10ஆம் வசனம். அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். பாருங்கள், 5 பேர் விழுந்து போனாங்க. நான் சொன்னது அந்த டைட்டஸ் வரைக்கும் விழுந்து போயிட்டான். அந்த 6வதாக அந்த நீரோ மன்னன் அங்கே இருக்கிறான். மற்றவன் இன்னும் வரவில்லை. ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருப்பான். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வதானவனும் இந்த 7லிருந்து தோன்றுகிறவன் அவன் எப்படிப்பட்டவன்? 8வதாக இருக்கிறான். அவன் என்னவாக இருக்கிறானாமா? நாசமடைய போகிறவனுமாக இருக்கான். அவன் நாசமடைஞ்சு போவான்னு சொல்லுது. அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு அவன் ஜனங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறவனாமா. அது மட்டுமல்ல, அங்க அந்த மிருகத்துக்கு என்ன இருக்குதாமா? நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்கள், அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அங்க சொல்லி இருக்குது, அங்கே ராஜ்யம் பெறவில்லை என்று. இங்க அந்த 10 ராஜாக்கள், அந்த 10 தேசம் என்ன என்று நமக்கு தீர்க்கதரிசி சொல்றார். அதுல அந்த 10 ராஜ்யங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. முதலாவது கிரேட் பிரிட்டன், 2வது ஜெர்மனி, 3வது ஸ்பெயின், 4வது பிரான்ஸ், 5வது இத்தாலி, 6வது போர்ச்சுகல், 7வது சுவிட்சர்லாந்து. இந்த 7 ராஜ்யங்கள் அது இன்றைக்கும் இருக்கிறது. கவனமா கேளுங்க, இந்த 7 ராஜ்யங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இதுல ஒரு 3 ராஜ்யமானது, நான் வாசிக்கிற அந்த 3 ராஜ்யங்களும் என்னானது? அதைத்தான் இந்த 3 அங்கே அது என்ன ஆனது? 3 இருக்குது, அந்த 3 இல்லாம போச்சுன்னு சொல்லி வாசித்தோம். நீங்க இவர் சொல்லுவார், அது தானியேல் சொப்பனத்துல பாத்தீங்கன்னா அதுல 10 கொம்பு இருந்தது, அதுல 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது. அந்த 3 கொம்புகள் தான் யாரு? அந்த ஹெலாரியாஸ் என்கிற, அது 493 ஏடியில இருந்தது. இன்னொன்னு ஆஸ்ட்ராதாஸ் என்கிறது 538, இன்னொன்னு வேண்டால்ஸ் என்கிறது 454 ஏடியில் இருந்தது. இதை முற்றிலுமாக அழித்து போட்டு இப்ப இந்த 7 பட்டணங்கள் தான் இருக்குது. இதை குறித்து நம்முடைய தீர்க்கதரிசி இந்த பெர்கமு சபை என்கிற அந்த செய்தி புத்தகத்துல பெர்கமு சபையை குறித்து பேசுறப்ப அதை குறித்து அவர் பேசுறார். நீங்க வாசித்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு காரியம் இருக்கு. அந்த பெர்கமு சபை எப்படிப்பட்டதாக இருந்ததாமா? ஏன் அது அந்த 3 பிடுங்கப்பட்டது என்றால், அந்த பெர்கமு சபையில வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ பாருங்க. சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடம் நமக்கு தெரியும் என்னதுன்னு. அப்ப அந்த இடத்துல இருக்கிற அதைத்தான் நம்ம இப்ப பார்த்தோம். இவர்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறாங்க, ரிலீஜியஸ் வைஸாக இதை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்கு எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் தேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். பாருங்க, இந்த பெர்கமு சபைக்குள்ளாக காணப்படுகிற காரியம், அந்த சபைக்குள்ள 2 காரியங்கள் காணப்படுகிறது. ஒன்று என்னது? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதும் வேசித்தனம் பண்ணுவதற்கு எப்படி பாலாக்கு பிலேயாம் இடத்துல சொல்லி செய்ய சொன்னானோ. அதனாலதான் நான் போன வாரம் சொன்னேன், இன்னைக்கு கேத்தலிக்ல நீங்க போனீங்கன்னா சிலை வழிபாடுகளும் இந்த உலக பிரகாரமான வேசித்தனமான காரியங்களும் இன்றைக்கு நிறைஞ்சிருக்கிறது. நீங்க லாஸ் ஏஞ்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே லாஸ் ஏஞ்சல்ங்கிறது என்னது? உலகத்திலேயே ஹாலிவுட் இருக்கிற இடம். அதே போலத்தான் அங்கே
அநேக தேசங்கள் இன்னைக்கும் அங்கே உலகத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகள், எல்லா அந்த நியூடு பிலிம் என்று சொல்லப்படுகிற அசுத்தமான அருவருப்புகளை தயாரிக்கிறது உலகத்தில் எல்லா இடங்களிலேயும் பரவச் செய்கிறது. இன்றைக்கு அங்கே இருக்கு. அதை போலத்தான் இங்க ரோம பட்டணத்திலேயும் அதே காரியங்கள் இருக்கிறது. அந்த வேசித்தனம் பண்ணுகிறதற்கு அது மட்டுமல்ல, இன்னொன்னு சொல்றாரு, நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகள். அதுதான் இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகளைத்தான் நான் சொன்னேன். என்னது? அங்கே தேவனை 3 கூறாக்கி போட்டு ஒரே தேவனை இன்றைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லி இந்த கிபி 325 கொண்டு வரப்பட்டதுதான். இன்னைக்கும் அது எல்லா சபைகளுக்குள்ளாக அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகள் இருக்கிறது. நீங்க என்னதான் சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவை ஒரே தேவன் என்று ஏன் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகள் அது எல்லா சபைகளுக்குள்ளாக வந்து இந்த கடைசி சபையிலும் அது இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அதுக்குத்தான் தேவன் என்ன செய்தார்? நமக்கு தீர்க்கதரிசி அனுப்பி, இல்லை நீங்க தவறான உபதேசத்தில் இருக்கக்கூடாது. வேதம் நமக்கு என்ன வழிகாட்டினதோ, ஆதி அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் என்ன, அதைத்தான் அங்கே பவுல் சொல்லும் பொழுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த தேவனுக்கு ஒரே நாமம் இருக்கிறது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்துல தான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். நாம் ஒரே தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். அவருக்குள்ளாக 3 தன்மைகள் இருக்கிறது. அவர் சிருஷ்டிகராக இருந்த பொழுது, கர்த்தராக இருந்த பொழுது அவருக்கு பிதா என்றும், கர்த்தர் நம்முடைய பிதா. அவர் இந்த பூமியிலே குமாரனாக வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னதான்? இயேசு. அந்த சரீரத்திற்கு கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த சரீரம் இல்லை, அந்த சரீரம் மரித்து அது இப்பொழுது மகிமைப்பட்டு அது பரிசுத்தாவியாக நம் மத்தியில இருக்கிறார் அவர். அதனாலதான் அவரை நம்ம கிறிஸ்து என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். தேவனாலே கழுவப்பட்டவர்கள், தேவனுடைய ரத்தத்திலே கழுவப்பட்டவர்கள், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் நமக்கும் உலக காரியத்திற்கும் விக்கிரகாராதனைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்க கூடாது. உலகத்திலே காணப்படுகிற அசுத்தங்கள் அருவருப்புகள் உங்களை நீங்க ஒப்புக்கூடாதபடி வேலை விட்டு விலகி ஓடு என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அவர்தான் நமக்கு அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிறவராக அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார், நம் மத்தியிலே இருக்கிறார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தவர் நம்முடைய தீர்க்கதரிசி. இந்த 2000 ஆண்டுகளாக எத்தனையோ சபைகள், இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கு. லுத்தரன் இருக்கு, புராட்டஸ்டன்ட் இருக்கு, இன்னும் மெதஸ்டிஸ்ட் இருக்கு, பெந்தகோஸ்ட் இருக்கு. பெந்தகோஸ்திலே ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்து கடைசி கால சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக நமக்கென்று தேவனாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக வந்தார் அவர். அந்த தீர்க்கதரிசி நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட சத்தியத்தை நமக்கு போதித்தார். நம்ம அந்த மனுஷனை பார்க்கல, அவர் சொல்லப்பட்ட செய்தி என்ன, அந்த செய்தி நமக்கு எப்படி தேவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிறது, அது எப்படிப்பட்டதான ஒரு சத்தியமுள்ள வசனம் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு மனுஷனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. எந்த ஒரு மனுஷனுடைய சுய போதனைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால் அந்த மனிதன் பேசுவது தேவனை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த மனிதன் கள்ள போதகன், கள்ள கிறிஸ்து என்று அடையாளம். இப்ப இவைகளை நமக்கு தேவன் அந்த மனிதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி அவரை நமக்கு ஒரு தீர்க்கதரிசியாக அனுப்பினார். அவர் சொன்ன காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்கள்ல இந்த 10 ராஜ்யங்களை குறித்தும் இந்த 10 கொம்புகளை குறித்தும் இன்னும் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட சொப்பனங்களும் தரிசனங்களும், தானியேல் கண்ட சொப்பனங்களும் தரிசனங்களும் அது ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கு. அதனாலதான் தானியேல் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம், போன வாரம் கூட நம்ம வாசித்தோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? இது கடைசி நாள் வரைக்கும் அதை முத்திரை போடு. எவ்வளவு நாள் வரைக்கும்? கடைசி நாள் வரைக்கும் அதை முத்திரை போடு. அதை நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உனக்கு விளக்கி சொல்லுவேன். நான் ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அந்த தீர்க்கதரிசி அதை உங்களுக்கு விளக்கி கொடுப்பார் என்று சொல்லி அங்கே தேவன் அங்கே தானியேல் இடத்துல அதை முத்திரை போட்டு வைக்க சொல்றார். வாசிங்க, தானியேல் 12:9 வாசிக்கலாம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும்
பாருங்க, கடைசி காலம் வரைக்கும் அது என்னவா இருக்குமாமா? புதைபொருள். புதைபொருளாக, அது ஒரு முத்திரிக்கப்பட்டதாக இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு ம். புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். ம். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். ம். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ம். ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். ம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாருங்க, கவனமா கேளுங்க. இந்த அன்றாட பலி நீக்கப்பட வேண்டும். இந்த அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்குகிற அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டு 120 நாட்கள் செல்லுங்கிறார். 120 நாட்கள் என்பது 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷம் என்றால் என்ன? இங்கே நம்ம போன வாரம் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான காரியம், தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல 24, 25, 27 வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது இந்த மிருகங்களை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்தும் பேசி முடித்து நம்ம தானியேலுக்குள்ளாக செல்லலாம். ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்குள்ள போறப்ப நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏனென்றால் நியோம் என்றால் முடிவு மட்டும் இரு, நீ இளைப்பாரி கொண்டிரு, முடிவின் நாட்களில் உன் சுதந்திர வேதத்துக்கு நீ எழுந்திருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப தேவன் நம்மையும் என்ன செய்ய விரும்புகிறார்? அவருடைய நாட்களிலே நம்மை அவர் மறுரூபமாக்கி நம்மை எடுத்துக்கொள்ள விரும்புகிறார். அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ள அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி, இன்றைக்கு நாம் இந்த முடிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்களாக, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற ஒரு தீர்க்கதரிசியை நமக்கு கொடுத்து நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த தேசத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. அது எப்படி முடியும், என்னவாகும் என்று தேவன் நமக்கு சத்திய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமானவரே, மகத்துவமானவரே, உண்மை உள்ளவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி அது இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதா, அது இன்றைக்கும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறப்ப நாங்கள் இந்த நேரத்தில் வாசித்து தியானித்த இந்த 4ஆம் மிருகமாகிய அந்த கொடிய மிருகத்தை குறித்தும் அதனுடைய ராஜ்யங்களை குறித்தும் அதிலே காணப்பட்ட காரியங்களை குறித்தும் நாங்கள் தியானிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. அதிலே சொல்லப்பட்ட காரியம் அது எவ்வளவு மகிமையானது, மகத்துவமானது, அது என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, இனி என்ன செய்ய போகும் என்று எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. இதோ அந்த ஒன் வேர்ல்டு என்கிற ஒரு காரியமானது, அதே மாதிரி WCC என்கிற வேர்ல்டு கிறிஸ்டியன் கவுன்சில் என்றும், இன்னும் NWO என்றும் இன்னும் அநேக காரியங்கள் அந்த பூமியில வந்து மனிதனை அது ஆண்டவரே அது ஒரே மதம் ஒரே பிரிவு என்று கொண்டு ஒரு கொள்கையை கொண்டு வந்து அவன் பிசாசானவன் ஒரு தந்திரமான செயலை செய்ய உள்ளானப்பா. அது ஆண்டவரே அன்றைக்கு எப்படி நேபுகாத்நேச்சார் காலத்திலே அது ஒரே சிலையாக செய்யப்பட்டு அன்றைக்கு இருந்த எல்லா ஜனங்களும் வணங்க வேண்டும் என்று சொன்னது போல இதுவும் அதே போல காரியங்களாக முடிய போகிறது என்று எங்களுக்கு நீர் எச்சரித்து உணர்த்துகிறீரப்பா. நாங்கள் இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அசுத்தங்கள், அருவருப்புகள், விக்கிரகாராதனைகளுக்கும் விலகி தேவன் ஒருவரையே நோக்கி பார்த்து பரிசுத்தாவியானவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள, பரிசுத்தாவினுடைய வல்லமையில் நிறைந்து நடக்க தேவ கிருபையை தாரும். கேட்ட செய்தியின்படி அநேகருக்கு உணர்வை தாரும். எப்படியாய் நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை கொடுத்தீர். ஆண்டவர் தாமே கிருபையாய் இதை கேட்ட ஜனங்களுக்கு, இதை கேட்க போகிறவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.